அதாவது நம்ம நல்லிக்கடையை பற்றி சொல்கிறதா இருந்தால் நான் 1906 சொல்லணும் இதனுடைய வரலாறு. ஏன் அது அந்த 1906 என்ன நடந்ததோ அதுதான் இன்றைக்கி எங்களை வந்து சென்னை கொண்டு வந்து சேர்த்துது. அதாவது காஞ்சிபுரத்தில் எப்படின்னா அந்த காஞ்சிபுரம் போனவங்க தெரியும். அந்த வீவர்ஸ் எல்லாம் தனி செட்டில்மெண்ட் மாதிரி இருப்பாங்க. ரெட்டிப்பேட்டை, பாவாப்பேட்டை, சேவுப்பேட்டை, ஒளிமுகப்பேட்டை அப்படி யாருமே மெயின் ரோடில் இருக்க மாட்டாங்க. எங்கள் கிராண்ட் ஃபாதருக்கு தான் நல்லி சின்னசாமி செட்டியார். அவருக்கு என்ன தோணுச்சே தெரியல, அவர் நம்பர் 2 செட்டி ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டார். வேறு எங்கேயோ இருந்தால் இங்கே வந்தார். காரணம் தெரியல, வந்துட்டார். ஆனால் அதுதான் வந்து இவ்வளோ பெரிய மாற்றத்துக்கு காரணமாக அமைஞ்சு. என்ன காரணம்னா, காஞ்சிபுரம் போகிறவங்க எல்லோரும் ஒன்று இங்கே பெருமாள் கோவில், அப்புறம் ஏகாம்பரநாதர் கோவில், காமாட்சி அம்மன் கோவில், இதுதான் அவங்க விசிட் பண்ணுவாங்க. இந்த பெருமாள் கோயில் இருக்கிறது சின்ன காஞ்சிபுரம் அல்லது விஷ்ணு காஞ்சிபுரம்னு சொல்கிறது. இது ஏகாம்பரநாதர் கோயில் இருக்கிற பெரிய காஞ்சிபுரம் அல்லது சிவகாஞ்சின்னு சொல்லுவாங்க. அப்போது இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற ரோடு வந்து ஆட்சம்பேட்டை வந்து திருக்கச்சி நம்பி தெரு, அதுக்கப்புறம் செட்டி தெரு, நேராக சன்னிது. அப்போ இது நாங்கள் இருக்கிற வீடு வழியாக தான் போய் ஆகணும். சென்னையிலேருந்து வேறு எங்கேயாவது அங்கே வந்தாங்கன்னா அவங்க சுவாமி தரிசனம் முடித்தோடனே அடுத்தது வந்து அவங்க பட்டுப்புடவைன்னா ஃபேமஸ் ஃபார் சில்க் சாரீஸ்னால போகணும்னு சொல்லுவாங்க. அது இவர் வந்து நல்ல அதாவது கெட்டிக்காரி வீவர். ரெண்டாவது கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம இதுக்குன்னு தேடி போவோன்னா மெயின் ரோட்லேயே இருக்காங்க, நாம் வந்து இங்கே விட்டு சின்னசாமி குவாலிட்டியில் ஆய்ச்சி பண்ணுவோம். அவ வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. வரும்போது அங்கேருந்து எங்கள் கஸ்டமர்ஸ் எல்லோரும் வந்து மயிலாப்பூர் தான். இப்போ எப்படி இது போட் கிளப் ஏரியா சொல்கிறாங்களோ, நம்ம அரிஸ்டோக்ரேட் இருக்கிறது வந்து மயிலாப்பூர் தான். வக்கீல், அப்புறம் ஜட்ஜஸ்ஸு, டாக்டர்ஸு, பெரிய தொழில் எல்லோரும் இருக்கிற இடம் மயிலாப்பூர். அப்போ 1911 இந்தியாவுடைய கேபிட்டல் கல்கட்டாலேருந்து டெல்லிக்கு மாறிச்சு. மாறினபோது கிங் ஜார்ஜ் 5க்கு இங்கே கார்னேஷன் வைக்கணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, ஒத்துண்டார். அதாவது கார்னேஷன் வந்து இங்கிலாண்டுக்கு வெளியில் நடந்த ஒரே நிகழ்ச்சி அதுதான். அது முன்னும் பின்னும் எங்கேயும் நடக்கலை. அப்போது அவருக்கு வந்து ஒரு மரியாதை பண்ணுறதுக்காக என்னென்ன ஏற்பாடு பண்ணணும்னு ரிசப்ஷன் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது நம்ம அவங்க ஞாபகார்த்தமாக சில விஷயங்கள் செய்யணும் இல்லை 2 முடிவு பண்ணாங்க. ஒன்று வந்து அவருக்கு ஒரு ஸ்டாச்சு வைக்கிறதுன்னு. அந்த ஸ்டாச்சு இதில் ரெண்டு சார் பக்கத்தில் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்து கார் பார்க் இப்போ கூட இருக்குது, அங்கே வச்சுருந்தாங்க, அங்கே வச்சாங்க. அப்போ என்ன பண்ண அந்த காலத்தில் அது 12,000 காஸ்ட்டுன்னு போட்டு ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 ரூபா வாங்கிக்கலாம் ஒருத்தரே கேட்டால். அப்போ ரொம்ப வேல்யூ இல்லையா பணன்றது. அது என்ன பண்ணால் அப்போ குஷால்தாஸ் சதுபதி தாஸ்னு அவர் வந்து பெனாரஸ் சாரீஸ் நடத்த பெரிய பணக்காரர். அந்த காலத்துலேயே அவர் ரோல்ஸ் ரைஸ் வச்சுருந்தார். ஐ திங்க் 95 ஸ்ட்ரீட்டில் அவர் கடை. அவர்கிட்ட போய் முதல்ல ஒரு 1000 ரூபா செக் வாங்கிடுவோம், அப்புறம் அதை காமிச்சு மாற்றிக்கிட்டோம். அவங்க விட்டுட்டு வந்தாங்க. வந்து கேட்டபோது என்ன இது எஸ்டிமேட் கேட்டால் 12,000 அவரே செக் கொடுத்தாரு. சரி வாங்கி அந்த ஒர்க்கு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்மக்கிட்டே இருக்க போகிறது ஞாபகார்த்தமாக அவர் கையில் எடுத்தும்போது எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பொன்னாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி ஒன்று அவங்க ஞாபகார்த்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, காஞ்சிபுரத்துக்கு போனாங்க. காஞ்சிபுரத்தில் அப்போ 3 பேர் பெரிய மேனுஃபேக்சர்ஸ் தான். ஒருத்தர் பிஎஸ் கன்சாம்சான்னு ஒருத்தர், அவளூர் துரசாமிங்கார்னு ஒருத்தர், இன்னொருத்தர் கிருஷ்ணசாமி மொழியார்னு ஒருத்தர். இவங்க நேரம் பிஎஸ், ஏன்னா அவருக்கு இங்கேயும் ரீட்டைல் கடை இருந்து, அதனால் போய் கேட்டாங்க. அவர் சொன்னார், இது மாதிரி சக்கரவர்த்தி கொடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, நான் மாஸ் ப்ரொடக்ஷன் ஏகப்பட்ட ப்ரொடக்ஷனுக்கு என்னால் கவனித்து அவர் ப்ராப்பராக நெச்சு பார்க்குறதுக்கெல்லாம் என்னால் முடியாது. சின்னசாமின்னு இருக்கார், நல்ல நெய்ய, அவருக்கு அந்த பேர் எப்போயுமே உண்டு, நல்ல குவாலிட்டி நெய்யக்கூடியவர்னு. நான் ஒரு ஆள் வச்சு அனுப்புகிறேன், அங்கே அனுப்பிச்சார். இப்போ அங்கே வந்தாங்க, வந்தோடனே டிசைன் கொடுத்தாங்க. அந்த டிசைன் வந்து தர்பார் பேட்டுன்னு பேர். இப்போ கூட நான் ஒரு எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சேன் அதை. அந்த தர்பார் சும்மா இதுக்கு சம்மந்தம் இல்லாத அந்த தர்பார் பேட்டு ஒரு நாள் ஒரு கஸ்டமர் ஒருத்தர் வந்து எனக்கு போட்டு கொடுத்தா, எனக்கு வந்து பேர் தான் கேள்விப்பட்டிருக்கோம், எங்கள் சித்தப்பா கூட இருந்து அவர் யாரும் பார்த்ததில்லை. எப்போ இந்த விஷயம். அதுக்கப்புறம் சரி நான் ஒரு நாள் எம்எஸ்எம்மா மாதம் ஒரு தடவை பார்த்துட்டு வருவேன். அதனால் போகும்போது மாதிரி கேட்டாங்க என்கிட்ட, அந்த சேலை இல்லை எப்படி இருக்குன்னு டிசைனுக்கு எனக்கு பேர் மட்டும்தான் என்கிட்ட ஒன்று இருக்கலான்னு சொல்லி கொடுத்து, அப்புறம் அது எடுத்து போட்டு அப்புறம் சேலை போட்டு கொடுத்து இப்போ வச்சுட்டுருக்கோம். அதாவது அதை டிசைனர் ஒரு டிசைன் வச்சுட்டுருக்கோம், எப்போ சொன்னாலும் போட்டு கொடுத்துடலாம். அதை வந்து அதுக்குன்னு தர்பார் பேட்டு கார்னேஷன் பாடல்னு பேர் வச்சு, அப்புறம் அது ஒரு மேல் பொன்னாடியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
கொடுத்தாரு. அது ஆனால் அவருக்கு அதனுடைய பெருமைலாம் தெரியல. அவர் ஜாஸ்தி படிக்கல இல்லையா, தெரியாது என்ன. 26/1/1935 உங்கள் கடையும் அங்கே அவங்க அப்பா ஆரம்பித்தார். இந்த பக்கம் நான் கடை ஆரம்பித்தேன், மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம். அதனால் நல்லா ஞாபகம் இடம் இருக்குன்னு சரி அப்புறம் நோட் பண்ணி வச்சுன்னு அவர் சொன்னது. அப்புறம் இங்கே வந்தப்புறம் இது 2வது கொஞ்சம் வளர்ச்சி. 28 மங்கேஷ் ஸ்ட்ரீட்டில், 35 பக்கத்து பங்களாவில். அப்போ இங்கே வந்து 1951 வந்தோம், 26 ஏப்ரல். அப்போது இது மாதிரி இருக்கு. அந்த செகண்ட் வேர்ல்டு ஆகும்போது நான் ஒருத்தரே இருந்தனால சிட்டி பூரா தெரிஞ்சு போச்சு இப்படின்னு ஒரு கடை இருக்குன்னு. அது ஒரு அடுத்த ஸ்டெப் வந்தது. அதுக்கப்புறம் நான் பிறந்தது அப்புறம் 1940 பிறந்து ஒரு 2-3 மாதம் குழந்தையில இங்கே வந்துட்டேன். படித்ததெல்லாம் இங்கே தான் படித்தேன். அப்புறம் 48 என்னாச்சு, அதாவது இப்போது இவருடைய பிரின்சிபல்ஸும் எங்கள் தாத்தா பிரின்சிபல் ஒத்து போகல. அதனால் அவர் கடனே வாங்கக்கூடாதுன்னு. அது நம்ம பணத்தை சேமித்து எப்போ வளருதுன்ட்டு இவர் என்ன பண்ணால் பிரிஞ்சிடுறேன்னாரு. சரின்னு அப்போ எங்களுக்கு இது ஒரு கடை இருந்தது. பாண்டி பஜார் தான் மெயின் பஜார்னு கேட்டேன். ஆனால் அங்கே ஒரு கடை இருந்தது. அது எங்கள் சித்தப்பாவும் இது எங்கள் அப்பாவுக்கும் எடுத்துட்டாங்க. எங்கள் அப்பா பொறுப்பு எடுத்துட்டப்புறம் தைரியமாக செய்ய ஆரம்பித்தார். ஸ்டாக் வைக்கிறது, அப்புறம் பணம் பத்திரம்னா பேங்க்கில் லோன் வாங்கிக்கிறது, கரெக்டாக நாணயமாக திருப்பி கொடுத்துரு. அதனால் வேகமாக வளர ஆரம்பித்தது. அதாவது 1948 எங்கள் தாத்தா கிட்டேருந்து எங்கள் அப்பாவுக்கு வரும்போது இந்த கடையினுடைய வியாபாரம் ஒரு வருஷத்துக்கு 2,12,000 ரூபா. 19th ஆகஸ்ட் 1953 அப்போ அவர் தவறி போயிட்டார். எனக்கு தகப்பனார். எனக்கு வயசு அப்போ 12 முடிஞ்சு 13 நடக்குது. அதனால் எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் ஒன்றும் தொழில் கற்றுக்க முடியாத போயிடுது. அப்புறம் நான் படித்தது ராமகிருஷ்ணா மிஷனில், அங்கே 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கிரிஃபித் ரோட்டில் படித்தேன். வந்து 46லேருந்தே நான் கடைக்கு வந்துடுவேன் சாயந்தரம்னா. ஏன்னா 100 ரூபாய்க்கு மேலே விற்றா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பார் எங்கள் அப்பா எல்லாருக்கும். எங்கள் பக்கத்தில் பார்க்லேண்ட்ஸ் ஹோட்டல்னு இருந்து உட்லண்ட்ஸ் கிருஷ்ணாராவ் இது ஆரம்பித்தார். இது பார்க் எய்த்தாவில் இருந்து பார்க்லேண்ட்ஸ் ஹோட்டல் வச்சார். ரொம்ப நான் அப்போ 2 ஐஸ்கிரீமு. இப்போ ஒரு 6 கஜம் புடவை 12 ரூபா பட்டு புடவை, 9 கஜம் புடவை 18 ரூபா. ஸோ அப்படி ஒரு 90 ரூபாயில் வந்து 9 தான் நிறைய விற்கும் கடையில். ஒரு 90 ரூபாய் நிற்கும். இன்னும் ஒரு 6 கஜம் விற்றா கூட 100 தாண்டிட்டோம். அதுக்காக நான் வந்து உட்காந்துருப்பேங்க. அதாவது அதுதான் எனக்கு கடையில் எனக்கு ஒரு ஈடுபாடு வந்துடுது பின்னாடி. வந்து அப்புறம் சில சமயம் 102 ஆகும். அப்போ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பார். வியாபாரம்ன்றது நிறைய. அப்போது பணத்துக்கு ரொம்ப வேல்யூ. இப்போ ஒரு புடவை 18 ரூபா ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாங்கன்னா ஒரே சமயத்தில் அவங்களால அதை கொடுக்குறதுக்கு முடியாது. மாதம் 5 ரூபா கொடுப்பாங்க. ஸோ எங்கள் அப்பாவும் அருணாச்சலியர்னு ஒருத்தர் டி நகர் டு திருவத்தூர் ஒருத்தர் போவாங்க, ஒருத்தர் டி நகர் டு தாம்பரம். அப்படி போய் அதான் டோர் டெலிவரி. அப்புறம் மாதம் 5 ரூபா வாங்கிட்டு வருவோம். அது மாதிரி இருந்தது அந்த காலத்தில். அதாவது அவ்வளோ வேல்யூ மணிக்கு இருந்தது. இப்போ நான் சொல்கிற காலம்லாம் 12 ரூபாயோ என்னவோ இருந்தது இது சவரன். அப்போ பார்த்துங்க. அப்போ வேல்யூ ஒரு சாரியோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 6 கஜம் 12 ரூபா, 9 கஜம் 18 ரூபா. அதாவது இவர் மிடில் ஆஃப் தி இயர் தான் இறந்து போனார் 1953. இவர் அப்போது வந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு 5 மாதம். 5 மாதத்துலேயே இவங்க வந்து 15 லட்சம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 15 12 பண்ணேன். மிச்சம் வந்து 7 மாதம். அதில் தீபாவளி வருது, கிறிஸ்மஸ் வருது, பொங்கல் வருது. அதையும் சேர்த்து அவங்க 3 லட்சம் 4 லட்சம் தான் பண்ணியிருந்தாங்க. பெரிய ஃபால் இருந்தது. நான் அப்போயே வந்து என் கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ உங்கள் ஏஜ்? எனக்கு ஏஜ் 12, 13. 27 பிப்ரவரி 1953 ராஜேந்திர பிரசாத் வந்திருந்தார். வந்தது அப்போ பெரிய கடைன்றது நம்ம தான் இருந்தது, வேறு எங்கேயும் பெரிய கடை இல்லை. இந்த கடை பேரே பெரிய கடைன்னு சொல்லுவாங்க. அவர் அப்புறம் வந்துட்டு பர்ச்சேஸ் எல்லாம் முடித்த பிறகு அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கணும் எங்கள் அப்பா கேட்டிருக்காரு. நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தை வேடிக்கை பார்த்துருந்தேன். அந்த அவங்க செக்யூரிட்டிஸ் ஒத்துக்கலை. ஞாபகார்த்தம் ஒன்று செக்காக கொடுத்துருந்தார். அவரே அவர் கைப்படி எழுதி கைத்து போட்டு கொடுத்தாரு. இப்போ அந்த செக்கு ஃபோட்டோ வச்சுருக்கேன் கடையில். அந்த மாதிரி விஐபிஸ்லாம் வர ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் இவர் இறந்து போயிட்டதுனால அவர் ஒரு அதாவது ஒரு வேக்யூம் க்ரியேட் ஆகிடுதுங்க. அதனால் நாங்கள் யாரும் அந்த ரூம் யூஸ் பண்ணுறதில்லை. ஏன்னா
நமக்கு பூரா கவுண்டர் சேல்ஸு. இப்போ ஒரு கஸ்டமர் வராருன்னு வச்சுங்க, இப்போ இது அவன் ஒரு வெளியில் போகிறான்னா ஓகே. ஒன்று அவங்க எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு இருக்கும், அல்லது அவன் சரியாக அட்டன் பண்ணலன்னு அர்த்தம். ரெண்டு காரணம் தான் இருக்குது தவிர முக்கியமான. அப்போ அது நாங்கள் அங்கே உட்காந்துருந்தா தான் நமக்கு தெரியும். இப்போ கஷ்டம் நம்ம வெறுங்கையோடு போனால் பின்னாடி ஓடி போய் என்னன்னு கேளுன்னு சொல்லுவேன். அப்புறம் ஏதோ கலர் கேட்டால் இல்லை தெரிவித்து கொடுக்கட்டுமான்னு டைம் இல்லைன்னா சரிங்க. அப்போ வந்து நம்ம தப்பு இல்லை. ஏன்னா ஒரு சேரீ வந்து அடுத்த சேரீக்கு 20 நாள் ஆகிடும். அந்த மாதிரி இருந்தால் அது அவன் சரியாக அட்டன் பண்ணலைன்னா நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் நாளைக்கு நாளடியில் அந்த கஷ்டம் வர மாட்டாங்க. வியாபாரமும் அப்படி 2-3 ஆச்சு அப்புறம் வியாபாரம் குறையாது. அதுக்காக நான் வெளியில் தான் இருப்பேன். என்னால் நிற்க முடியல, என்னால் உட்காந்துருக்கேன். இவர் அங்கே ஆஃபீஸில் கூட்ட கைது போட்டு போயிடுவார். அவருக்கு என்ன நடக்கிறதே தெரியல. கஸ்டமரை அவரை அட்டன் பண்ணி நான் பார்த்ததில்லை. இப்போ இங்கே வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் அப்போ ஒரு நாள் எங்கள் மேனேஜர் ராஜமாணிக்கம் எனக்கு சித்தப்பா வேணும். இப்போ முதலாளி எங்கப்பான்னு கேட்டாங்க. என்ன காமிச்சார். நான் கடைக்கு வந்து ஒரு 5-6 நாளே இருக்கும். இன்னும் மேனேஜர் யாருன்னா சரி முதலாளி காட்டின ஒரு பையனை காட்டுறாரு. நிஜமாக அவர் தாங்க முதலாளின்னாரு. அப்புறம் ஒரு முக்கியம் நான் பல விஷயங்கள் கற்றுட்டேன். இப்போ இவர்கிட்ட நிறைய கற்றுட்டேன். குவாலிட்டி பார்க்குறதெல்லாம். கடை ஆரம்பித்து இல்லை, நான் கடைக்கு வந்தேன். அன்றைக்கி மத்தியானம் வெளியில் இப்படி நின்றுட்டு இருந்தேன். இப்போ பக்கத்தில் தாராசன் கடை எங்கள் பழைய லேண்ட்லார்டு அவர் வந்து அவரும் ஒரு பட்டுப்புடவை செக்ஷன் ஆரம்பித்தார். அவர் வெளியே தாராசன் கரடாசன் வெளியில் இந்த குசாமிக்கு வான்னு கூப்பிட்டாரு. நான் போனோடனே நான் இன்றைக்கி தான் கடைக்கு வந்தேன். அவருக்கு தெரியும். இல்லை ஒரு கஸ்டமர் வர்றாரு, வந்து சேல்ஸ்மேன் சரியாக அட்டன் பண்ணேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. என்னடா பண்ணுவேன்னு கேட்டார். எனக்கு ஒன்றுமே தெரியல, அன்னி தானே வந்திருக்கேன், கம்முன்னு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், அப்படி வந்தாங்கன்னா கஸ்டமர் ஸ்டோர் வந்து நம்ம உடனே எடுத்துக்கணும். அதை வந்து கஸ்டமர்ஸ்னால் உண்மை, நம்மளை பொறுத்து அது உண்மை. அப்போ கவுண்டரில் போய் அந்த சேல்ஸ் பண்ணேன், எதனால் இப்படி கம்ப்ளைண்ட் வர அளவுக்கு நடந்துட்டேன், இனிமேல் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இதை 2 வாரத்தை கண்டிச்சிரு. அவங்க அதே போதும், நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னால் அதை வந்து மேனேஜ்மெண்ட் ஏற்றுன்றது, அதுக்கு ஒன்றா நடவடிக்கை எடுத்தாங்க. பரவாயில்லைங்க விட்டுவிடுங்க சொல்லிட்டு அப்புறம் பார்க்குறாங்கன்னு வச்சுங்க. அது இப்போ அந்த கஸ்டமர் கிளம்பி போன பிறகு இன்னும் உனக்கு வயசு 15, அவன் 40 வயசு, அவன் ஃபீல் பண்ணுவான் சின்ன பையன் மாதிரி சொல்கிறானேன்ட்டு. அவன் சொல்லி சமாளி கஸ்டமர் சொல்லும்போது அவங்க மன திருப்திக்காக நான் உன்னை கேட்டேன், இது மாதிரி நடந்துக்கூடாதுன்னு, தப்பாக நினச்சிக்காதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுங்க. சரிங்க அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி இத்தனைக்கு எங்கள் போட்டி கடை. அப்போது உட்காந்து அதை சொல்லி கொடுத்தார். கடைசியில் நான் எழுந்துக்கும் போது கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படின்றார். அந்த வார்த்தை சொன்னேன், அப்படியே மனசில் பதிஞ்சு போச்சு. 28 லட்சம், அதாவது நான் பொறுப்பேற்றுக்கிற இன்றைக்கி 28 லட்சம், இன்றைக்கி 120 கோடி நடக்கிறதுங்க. மற்ற பிரான்ச்சஸ் 120 crores per year இப்போ. பர் இயர் இப்போ. அது வந்து அதான் 1461 நான் இது முழு பொறுப்பு எடுத்துட்டது. 1461. ஓகே. நான் என்ட்ரு பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு 12 ரூபா சொன்னேன் பாருங்கள், அந்த சேலை 60 ரூபா. ஓகே. அப்போ வந்து இப்போ அதாவது 6 கஜம் 9 என்ன 90 ரூபா. காஞ்சிபுரம் தான் எல்லாம் காஞ்சிபுரம் டெய்லி வந்துட்டு இருப்பாங்க. காஞ்சிபுரம் தான். இப்போ அதாவது இப்போது நாங்கள் ஃபுல்லாக ரீட்டெயில் வந்துட்டதுனால எங்கள் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அந்த காலத்தில். அப்போ பிரியும் போது ப்ரொடக்ஷன் சென்டர் தாத்தாவுக்கு போயிடுது. அப்புறம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் பூரா தாத்தாவுக்கு போச்சு. எங்கள் அப்பாவுக்கு ஒரு கடை ஒரு வீடு, சித்தப்பாவுக்கு ஒரு கடை ஒரு வீடு கொடுத்தாங்க. அப்போது வந்து டர்ன் ஓவர் வேகமாக இப்போ இவர் 6லேருந்து 12, 12லேருந்து 18, அந்த வருஷம் பூரா இருந்தாலும் 24 போயிருக்கோம். அந்த மாதிரி அது அந்த டேர்ன் ஓவர் குறைஞ்சிதுன்னு பார்த்ததுனால நான் உடனே கடைக்கு வந்துடணும்னு மனசில். அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் அதுக்கப்புறம் அந்த க்ரோத் எப்படி நெக்ஸ்ட் 10 years 15 years நல்ல ரேப்பிடாக இருக்கும்? அதனால் அந்த 61 நான் வந்தேன். 66 1 crore வந்து என் கடை வியாபாரம். அது வந்து இந்தியாவில் சில்க் சாரீ ஷாப்பில் அபவ் 1 crore பண்ணதுங்க ஒரே கடை தான் அப்போ. ஓகே. அந்த காலகட்டத்தில் ட்ரெடிஷ்னல் அப்படின்னா என்ன, எப்படி, ஹவு டு யூ டிஃபைன்? அதான் ட்ரெடிஷ்னல் இது சிங்கிள் பார்டர், டபுள் பார்டர், சாலிட் பார்டர், இவ்வளோதான், 3 தான். ஒன் சைடுனா கொஞ்சம் இதாக ஃபேன்சியாக இதாக இருக்கும். அதாவது அந்த காலகட்டத்தில் அந்த சினிமா புதுசாக அந்த பேர் வைப்பாங்க. முதல்ல பட்டுப்படைக்கு பேர் வச்சது நம்ம தான். அந்த முதல்ல சொன்ன பாருங்கள் 1911 கார்னேஷன் பார்டர், தர்பார் பேட்னு பேர் வச்சதுக்கு. அது அத்தோடு வந்து சுதந்திரம் வந்தபோது 1947 அப்போ நேஷ்னல் பார்டர் வச்சாங்க. கலர் கலராக இருக்கும். இப்போது ஃப்ளாக் நேஷ்னல் ஃப்ளாக் 3 கலர் இருக்கு இல்லையா, இந்த வெள்ளை இல்லாமல் ஆரஞ்சு, பச்சை,
அதுக்கப்புறம் ப்ளூ அந்த மாதிரி போட்டு சின்னதாக அவ்வளோ பட்டையா அதுக்கு நேஷ்னல் பார்டர்னு வச்சோம் அந்த சுதந்திரம் அந்த 47ல். அந்த காலகட்டத்தில் அப்போ சினிமா தானே பெரிய மீடியா வச்சோம். அதுக்கு சுதந்திரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு டிசைன் ஒன்று போட்டாங்க. அதுக்கு தியாகபூமின்னு டாக்டர் கேசுவன் படம் எடுத்தார் இல்லையா, அப்புறம் வெள்ளக்காரன் பேன் பண்ணால் மறுபடியும் வந்து ஓடிச்சு, அந்த பேர் வச்சுருந்தோம். அப்புறம் பின்னாடி வந்து ஒரு சின்ன கேப்பு அப் டு 60 அப்போ அங்கே சிதவா பார்த்துருந்தார் இல்லையா, அப்போல்லாம் பேருன்னு வைக்கல. அதுக்கப்புறம் வந்து 61ல் நாங்கள் மாதிரி பழைய மாதிரி பேர் வைக்கலாமேன்னு சொல்லிட்டு மேனேஜர் சொன்னார். அப்போ தான் வந்து இது வந்து பாலும் பழம்னு ஒரு படம் ஓஹோன்னு ஓடிச்சது. அப்புறம் இன்னொன்று வந்து தேன் நிலவுன்னு ஸ்ரீதர்து ஒரு கட்டம் போட்டோம். அது 1930ல் போட்ட கட்டம் தான் அது. அது 30 வருஷம் ஆச்சு, திருப்பி அதே வருது. நான் அதை நோட் பண்ணிட்டேன். 90லேயும் பார்த்தேன், 20லேயும் பார்த்தேன். ஏன்னா இது அடுத்த ஜென்ரேஷன் புதுசாக இருக்குது. அதுக்கு வந்து பாலும் பழம் கட்டம் தேன் நிலவு போட்டோம் வச்சு நல்லா போச்சு. அதுக்கப்புறமே ஏதோ ஒரு சினிமா பேர் வைக்கிறதுன்னு வச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஜாஸ்தி இப்போது இந்த கச்சேரியில் போக ஆரம்பிப்போம், ராகத்தினுடைய பேர் இப்போ வச்சுட்டு வரோம். கைத்தறி இந்த ஓல்டு சிஸ்டம் தான் நாங்கள் இருந்த வரைக்கும் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து இன்றைக்கும் நாங்கள் ஒரு 45 லூம் வச்சுருக்கோம். 45 லூம்ஸ். ஏன்னா தாத்தா காலத்தில் ஆரம்பித்து அப்படி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அது எல்லாமே காஞ்சிபுரம் தான், எல்லாம் காஞ்சிபுரம் தான். சில இது வந்து காஞ்சிபுரத்தில் நெய்ய முடியல. அதாவது இவங்கெல்லாம் ரொம்ப ட்ரெயின்டு வீவர்ஸு. எனக்கு பெரிய பெரிய டிசைன் ஒன்றுன்னுவான், வெட்டிங் சாரி தான் நெய்வேன், வேறு நெய்ய மாட்டேன்னு சொல்லுவான். அந்த காலத்தில் அவங்க நெச்சுன்றது இப்போது அவனுக்கு இது தான் பண்ணுவேன்னு சொல்லி அப்போ வந்து ரிசப்ஷன் சாரின்னு இன்னும் அவ்வளோ முக்கியத்துவம் இல்லாமல் இருந்து முகூர்த்த சேலை தான் முக்கியமாக வாங்குவாங்க. அப்புறம் ஊஞ்சல் புடவை, சம்மந்தி புடவை, அது மாதிரி. இப்போ வந்து ரிசப்ஷனுக்கு ஃபேன்சியாக காஸ்ட்லியாக ஆகணுன்னு அப்புறம் எல்லாம் அது நெய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் நான் சொன்ன சிங்கிள் பார்டர், டபுள் பார்டர், சாலிட் பார்டர் படம் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். அப்புறம் அது ஆரணியில் ரெண்டும் ஒரே தான். அங்கேருந்து 38 மைல். இதே நான் பர்டிகுலர் எங்கள் வியூவர்ஸ் எல்லாருக்குமே இப்போ சில்லக்கட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப டெக்னிக்கலாக ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். சில்லக்கட்டான்றது தான் இந்தியாவில் தயார் பண்ணுற, இந்தியாவில் மல்பெரி சில்க்கு மேக்ஸிமம் 90% ப்ரொடக்ஷன் கர்நாடகா ஸ்டேட் தான். அதில் சில்லக்கட்டான்ற ஊர் தான் தி பெஸ்ட்டு. விலை ஜாஸ்தி, குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதுதான் காஞ்சிபுரத்துலேயும் ஆர்னு யூஸ் பண்ணுவோம். அதில் ஒருத்தர் அப்போ ரஃபீக்குன்னு பட்டேல்னு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட தான் வாங்க சொல்லுவோம். படேலி குலாம் படேலி, அதுதான் வாங்கினோம். ஜெரின்னா நெப்போலியன் அந்த காலத்தில், அது ஒன்று தான் தி பெஸ்ட்டு குவாலிட்டி. அப்படி தான் வாங்கணும்னு சொன்னோம். எங்கள் வியூவர் டைரெக்டாக எங்கள் கையில் இருக்கிற வியூவராக இருந்தாலும் சரி, கான்ட்ராக்ட் ஒருத்தர் வாங்கினா கூட மெட்டீரியல் இதுதான் வாங்கணும்னு சொல்லிவிடுவோம். அதனால தான் குவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியுது. இப்போ as of today which is the maximum இப்போ இல்லை, இப்போ அன்றைக்கி நாங்கள் 90 ரூபா விற்ற சேலை இன்றைக்கி 36,000 ரூபா இருக்குது. ஓகே, 46,000 ரூபா. அதுதான் ஹையஸ்ட் எவ்வளோ இருக்கு? இல்லை, இது இப்போ இது சொன்ன 9 கஜம். இதில் 6 ஹையஸ்ட் வந்து 3,14,000 ரூபா. என்ன மாதிரி வெரைட்டி அது? அது பூரா ஜெரி. அதாவது ஒரு சில்க் த்ரெட், பாக்கி எல்லாமே ஒரு, அதாவது ஜரி மேலே சில்க்கோ இல்லை சில்க் மேலே ஜரியோ, அதான் பாதி ஜரி பாதி சில்க் யார். இப்போ நிறைய நம்பர், இப்போ 24 ஷாப் இருக்குங்க டி நகரில் மட்டும் சில்க் சாரீஸ் டீல் பண்ணுறவங்க. அப்போ வந்து நம்ம தான் தனியாள் மணார்க் மாதிரி. ஆமாம், இல்லைன்னா அப்போது ராதா சில்க் மாதிரி இருக்கும். வேறு கடையே கிடையாது பட்டுப்படிக்க. டி நகரில் நம்ம ஒருத்தர் மட்டும் இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது இந்த வளர்ச்சி எப்படி வந்ததுன்னா 1895ன்னு சொன்னேன் இல்லையா, 1895 ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். தேவராமத்தூர் தான் பட்டு விதம்னா மார்க்கெட்டு. அப்போ அங்கேருந்து சிந்தாரப்பேட்டைக்கு மாறிச்சு. சிந்தாரப்பேட்டைக்கு மாறின வந்து அதான் 1905 to 1915, 20 அப்படி இருக்கலாம். அந்த சிந்தாரத்தில் 2 பெரிய கடை, கன்சாம்சா அண்ட் சங்கர் ஷா. ஒரு 25 வாக்கில் அங்கேருந்து ட்ரிப்ளிகன் மாறிச்சு. ட்ரிப்ளிகன் எல்லாம் இந்த 4 கார் ஸ்ட்ரீட்டில் தான் கடைகள்லாம். இப்போ கேகே வெங்கட்ராம செட்டி சொல்லிட்டு நான் ராதாகிருஷ்ணன் மாமனார், இப்போ லட்சுமி ஸ்டோர்ஸ் ஒன்று, ஊசி அருணானி செட்டியார்னு ஒன்று, இந்த 3-4 கடை இருந்து. அப்புறம் 39 வரைக்கும் அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் 39ல் அந்த மார்க்கெட் வந்து
மயிலாப்பூர் மாறிச்சு. அப்போ தான் இவங்க ராதா சில்கம் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஆரணி சில்கம் சேர்த்தாப்பால் வந்து காத்தாய் சில்கம் போய் வந்தது. அது ரொம்ப பழைய கடை சம்பூர்ண சாஸ்திரி தான். அது மோர் தென் 100 இயர்ஸ் மேலே கூட இருக்கும். அந்த அந்த கடை இருந்து சிவராமனுக்கு ஒன்று இருந்து இப்போ பாரதி ஜபான் இருக்காங்க. அது வந்து 39 to 51 மார்க்கெட் அங்கே இருந்தது. 51 இங்கே மாறிச்சு. அப்பா அங்கே ஆரம்பிச்சோன்னே அப்போ ஹையஸ்ட் அவர் இருக்கும்போது ஹையஸ்ட் சேல்ஸு மெட்ராஸ் சிட்டியில் அவர் தான் இருந்தது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமாக இங்கேயே தங்கி போச்சு. இங்கேருந்து போகலை. பாக்கி இடங்கள்லாம் பிரான்ச்சஸ் வந்துடுது. எல்லோரும் ஏதோ ஒரு இடத்துல கடை இருக்கும். மற்ற எல்லாம் டெவலப் ஆகிடுச்சு இல்லையா. அப்போ அண்ணா நகர் இதெல்லாம் கிடையாது நான் சொல்கிற காலகட்டத்தில். அந்த மாதிரி ஆச்சு. உங்களோடது இப்போ ஒன்று தான் இருந்தது. இப்போ எவ்வளோ கடைகள் பிரான்ச்சஸ் இருக்கு உங்களுக்கு? மொத்தம் இந்தியாவிலேயும் ஃபாரின் சேர்த்து மொத்தம் 40 பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகே. அது பூரா என் சன் பார்த்துக்கிறான். ஃப்ரான்ச்சைசி மாடல் இல்லை எல்லாமே ஃப்ரான்ச்சைஸ் எல்லாமே உங்களுக்கு? ஃப்ரான்ச்சைஸ் நான் ஒத்துக்கல. முதல்ல வந்து ஒரே ஒன்று அவன் வந்து கனடாவில் வைக்கும்போது இவ்வளோ யார் வந்து ஒரு கஷ்டம்னு ஃப்ரான்ச்சைஸ் வச்சான். எனக்கு அதில் விருப்பம் சம்மந்தம் இல்லைன்னு வேறு வழி இல்லைன்னா அப்புறம் கட்சியில் அதை நான் சொன்னபடி சரியாக இல்லை. அவர் பாட்டுன்னு எங்கள் போர்டில் வச்சு அவர் சொந்தமாக சரக்கில் விற்காரு. அப்புறம் அதை மூடிட்டான் அந்த கடையை வேண்டான்னு. அப்புறம் எல்லா இடத்துமே வந்து இதுதான். இப்போ இங்கே மெட்ராஸில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பெங்களூரில் இருக்குது, கொச்சினில் இருக்குது, அப்புறம் ஹைதராபாத்தில் இருக்குது, விஜயவாடா, அப்புறம் கல்கட்டா, டெல்லியில் இருக்குது, பாம்பேயில் இருக்குது, அப்ராட்டில் சிங்கப்பூர், துபாய், ஷார்ஜா, அதுக்கப்புறம் லண்டன், அப்புறம் யூஎஸ்ஏல லாஸ் ஏஞ்சல்ஸ், அப்புறம் ஃப்ரீமாண்ட், சிகாகோ, டல்லஸ்ன்னு நினைக்கிறேன், டல்லஸ், அப்புறம் நியூ ஜெர்சி. இப்போ ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் ஆரம்பித்தாங்க. அது பூரா என்னுடைய பெரிய சன்னு தான் பார்த்துக்கிறேன். இன்டர்நேஷ்னல். ஆமாம், டே டு டே அஃபேர்ஸ் பூரா என்னுடைய கிராண்ட் டாக்டர் பார்த்துக்கிறேன். கிராண்ட் டாக்டர் லாவண்யான்னு அவள் இதில் படித்தா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தா. ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு. ஆன்லைன் பிஸ்னஸ் போகிறத போய் பார்த்தா ஏகப்பட்ட ஸ்டாக் வச்சுருந்தாங்க. டர்ன் ஓவர் பார்த்தா 50 லட்சம் 40 லட்சம். அப்புறம் என்ன இவ்வளோ ஸ்டாக் வச்சுட்டு இவ்வளோ கம்மி அது கொரோனாவுக்கு முன்னாடி. இல்லை எனக்கு டைம் இல்லை, நான் ஈவினிங் ஓய்ஞ்சு போது 1 ஹவர் உட்காந்து. அப்படி இல்லை, நீ எப்படி ஃபுல் டைம் ரீட்டைல் உட்காந்து பார்த்து மாதிரி ஃபுல் டைம் பார்க்கணும், இதுக்குன்னு தனியாக ஆளுங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ அதுக்கு தான் நீ பார்த்துக்கணும் அப்படின்ட்டான். அவள் இந்த இடம் போகிறான்னு பக்கத்தில் இடம் கிடச்சிது. 3 floor பில்டிங் ஒன்று வாங்கிட்டு அவள் கீழே 140 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் 3 பேர் அமெரிக்கன்ஸ். ஏன்னா அவங்க அதில் வெல்வர்ஸ்டு இல்லை அந்த சப்ஜெக்டில் வச்சுருந்து 40 லட்சம் 30 லட்சம் இருந்தது. ஒரே வருஷத்தில் 60 கோடி கொண்டு வந்தாங்க. 60 பண்ணு இன்னும் ஜாண்டி போயிருப்பாள். அவர் ரொம்ப கட்டிக்காரு. அந்த ஃபாரின் பிரான்ச்சஸ் பூரா அவள் தான் பார்த்துக்கிறா. இப்போ ஆரம்பிச்சுட்டு வந்துடும். அப்போ அந்த மேனேஜ்மெண்ட் பூரா அவள் தான், ஆன்லைன் பூரா அவள் தான் பார்த்துக்கிறா. ஆன்லைன் எவ்வளோ சேல்ஸ் இப்போ உங்களுக்கு? நான் இப்போ 200 கோடி மேலே தாண்டி இருப்பான்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷ்னல் தெரியல. இது இந்தியாவுக்கு பிரான்ச்சில் சேர்ந்து 720 crores. ஓகே. 720. ஓகே. இன்டர்நேஷ்னலும் எப்படியும் 200 கோடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இன்னும் விலை ஜாஸ்தி கூட இருக்கும். அண்ட் ஆன்லைன் ஆன்லைன் அது 200 கேரண்டி. 5th ஜென்ரேஷன் அப்போ. ஆமாம், அது எங்கள் கிராண்ட் ஃபாதர் ஃபஸ்ட்டு, எங்கள் அப்பா 2, நான் 3, சன் 4, என்னோட 5th ஜென்ரேஷன். இப்போ அதாவது என்னை விட என் பிள்ளை இன்னும் கெட்டிக்காரனாக இருக்கான், தைரியசாலியாக இருக்கான். என்டர்பிரினர்ஷிப்னு சொல்கிறேன் பாருங்கள், அது எனக்கு வந்து செய்பர்னு சொல்கிறேன். நான் செஞ்சுட்டு வருவேன். இந்த ஒரு எல்டர் வாட் இஸ் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி? எல்டர் தான் டோட்டல் இந்தியாவுடைய பிரான்ச்சஸ் பூரா அவன் தான் பார்த்துக்கிறான். நான் வந்து மெட்ராஸு, திருச்சி, மதுரை இது 3 மட்டும் தான் நான் பார்த்துக்கிறேன். சரி. பாக்கி அத்தனை பிரான்ச் அவன் தான் பார்த்துக்கிறேன். செகண்ட் அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவன் பாட்டு ஸ்போர்ட்ஸ்னு அங்கே எங்கே போயிட்டுமா வரமாட்டான். டாக்டர்ஸ் 2 பேர். 2 பேரில் பெரிய டாக்டர் அவர் ஹவுஸ் ஒய்ஃப் தான். சின்ன டாக்டர் தான் அந்த பாலம் வச்சு நடத்திட்டு இருக்கா. ஓகே. அண்ட் பேத்தி வந்து ஃபுல்லாக ஆன்லைன். ஆமாம். இப்போ இங்கே என்னுடைய 2வது டாக்டர் பாலம் சில்க்ஸ் நடத்துகிறாங்க இல்லையா, அவளுக்கு 2 சன்ஸு, 2 டாக்டர்ஸ், ஒரு சன்னு. அதில் பெரிய டாக்டர் வந்து சுனிதான்ட்டு சிஏ முடிச்சிட்டா. அம்மாக்கே ஹெல்ப்பாக இருக்கலான்ட்டு. அப்புறம் அவள் நல்ல டிசைனர். அவள்
சின்ன வயசுலேருந்து Okay. ஒருத்தர் பார்த்தா அப்படியே அந்த பென்சில் ட்ராயிங்ஸ் வரைஞ்சிருவாள். அது யாருக்கும் எங்களுக்கே தெரியாது. குழந்தை ரூம்குள்ளே போனால் மொத்தமாக டாகூர், காந்தி, நேரு எல்லாம் வச்சுங்க. அதில் ரஜினி படம் கூட இருந்தது. அப்படியே தத்ரூபம். அப்புறம் ஏமா ரஜினிகிட்ட போய் இது காமிக்கலாமான்னு ஒரு கைத்து வாங்கிட்டு வரேன். அப்புறம் போனால் ரஜினி பார்த்து சந்தோஷ் சிக்னேச்சர் போட்டு கொடுத்தாரு. அது என்னாச்சு, இவளுக்கு வந்து இவன் அதாவது ஜென்ரேஷன் அடுத்த கெட்டிக்காரங்கிறதுக்கு பிகாம் முடிச்சிட்டா, சைட் பை கான்வெகேஷன் ஆச்சு, ஒரே மாதத்தில் சிஏ முடிச்சிட்டா. அவன் அப்புறம் அம்மா ஹெல்ப் கவர்மெண்ட் கூட இருக்கா, டிசைன் பண்ணி இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறா. நல்ல பேர் அவளுக்கு. அது இங்கே சவுத் இந்தியா பூரா பண்ணிட்டு வரா. ரெண்டாவது டாக்டர் பிகாம் முடிச்சுட்டு அந்த ஆன்லைன் பூரா அவள் பார்த்துக்கிறா. ஜென்ரலாக ஓவரால் மேனேஜ்மெண்ட் டாக்டர் பார்த்துக்கிறா. நான் அட்வைஸ் நான் கொடுக்குறதுல என்ன காரணம்னா, நான் கடைப்பிடிச்ச வழி எனக்கு சரி, இன்னொருத்தருக்கு அது சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அவரோட ஓன் ஸ்டைல். ஆமாம். அதான் இப்போ நான் என் இது வந்து பிரான்ச்சஸே வேண்டாம், நான் இந்த கடையில் இருக்கிற கவனம் சதுரி போய்டுன்ட்டு நான் பிரான்ச்சஸே வைக்கல. இப்போ அவன் வந்து இவ்வளோ பிரான்ச்சஸ் வச்சுட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல், அந்த திறமை எனக்கு இல்லை. அது அவன் பண்ணிட்டு வரான். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் பிரான்ச்சஸ் வைக்கும்போது அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு போகும்போது போய் வர முடியாதுன்னு என் கிராண்ட் டாக்டர் தான். அவள் வந்து அங்கே அமெரிக்காவிலே கமல் டாண்டன் இருந்தார். அவள் இது படிச்சுன்னு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் அவர் எங்கேயோ ஒர்க் பண்ணுற அப்புறம் அப்போ அந்த சமயத்து புரியாது. நீ எங்கள் பிரான்ச்சஸ் நீ பார்த்துக்கிறியான்னு அவள் தான் ஏற்பாடு பண்ணேன். அவர் தான் பார்த்துக்கிறாரு. இப்போது இடம் பார்த்துக்கிட்டு இந்த பூஜைக்கு மட்டும் போயிட்டு வந்துடுவான் சொன்னு. அப்புறம் டே டு டே அஃபேர்ஸ் இப்போ பார்த்துப்பா. அவரை வச்சு அதாவது கமல் டாண்டன் தான் இன்சார்ஜ். இன்டர்நேஷ்னல் பிரான்ச்சு பூரா அவர் தான் இன்சார்ஜு. அதுக்கு மேற்பார்வை என் கிராண்ட் டாக்டர். ஓவராலாக ஏதாவது ஒன்று அட்வைஸு சன்கிட்ட கேட்டுப்பாங்க. அதனால் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அதை விட கெட்டிக்காரங்க. இப்போ நான் செய்கிறத விட நான் வந்து இப்போ 10ஆம் பர்சன்ட் மாதிரி பிரான்ச் வைக்கக்கூடாது, கவனம் செதறிட்டுன்னு சொல்லியிருப்பேன். அது அதாவது அதை வந்து தாண்டி பண்ணுறான், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறான். கரெக்ட். இப்போ என்னால் இப்போ நான் 3 கடை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, 30 கடை என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு தெரியாது எனக்கு. அதனால் இவங்களுக்கு அட்வைஸ் அவன் நமக்கு அட்வைஸ் பண்ணுவான். அப்படி தான் இருக்குமே தவிர என் வழி எனக்கு சரியாக இருந்தது. அது எல்லாருக்கும் சரின்னு சொல்ல முடியாது.